நமக்கு தெரியாம இந்த ஊர்ல ஏதாவது நடந்துருமா? யார் வீட்டுக்கு ஆள் வந்திருக்கு? ஏதோ புது வீட்டுக்கு ஆள் குடி வந்த மாதிரி இருக்கு. பொட்டி படுக்கையோட வந்திருக்கு. யாரா இருக்கும்? இதுவா உன் வீட்டு பக்கம் நகை குடி வந்துட்டாக. உனக்கு இனிமே நல்ல நேரம் போகும். நீ என்ன எங்க தேடுவ? என்னடி சொல்ற? அங்கேயே வந்திருக்கானுவா? அங்க வந்த வண்டியை என்னத்துக்கு இங்க வந்து திருப்பிட்டு கிடக்கானுவா? அங்க திருப்ப முடியாம தான் இங்க வந்து திருப்பிட்டு கிடக்கானுவா. சரி, வேகமா நட. அப்ப அங்க போய் பாப்போம். இங்க நின்று போய் வண்டியை வெடிக்க பார்த்து என்ன செய்ய? யார் யார் வந்திருக்கான்னு பாப்போம். வாட்டி இனி என்ன எங்க தேடுவ? உனக்கு நல்ல நேரம் போகும். ஒருத்தி என்னத்தையாவது உளருவா. ஆமா, வந்த உடனே அந்த வீட்டுக்காரிட்ட போய் நான் பேசப்படுறாக்கும். யாரு என்ன ஏதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆகும்ல. சரி நடக்கா. சின்னவனே, எல்லா பொருளையும் பார்த்து இறக்கிட்டியா? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா பொருளையும் நான் பார்த்து இறக்கிட்டேன். ஒருத்தி எப்ப பார்த்தாலும் பசிக்கு பசிக்குன்னு உசுரதான் வாங்குவான். அண்ணே, போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடு. மூதேவி, எங்க பார்த்து அமைச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒழுங்கா அமுக்கு. சரிங்க அத்தை. வாங்கம்மா, என்ன வேணும்? இந்த வீட்டுக்கு யாரோ புதுசா குடித்தனம் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் யார் வந்திருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓ, ஏ பெரியவளே, உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு. வந்திருக்கவங்கள நிக்க வச்சுட்டு இப்படியா உட்காந்துருப்ப? சரிங்க அத்தை. எல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கட்டுமா? சும்மா தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இதான் உங்க மூத்த மருமவளா? நல்ல கண்ணுக்கு லட்சணமா நல்லா தான் இருக்காங்க. ஆமா ஆமா, இவ தான் மூத்த மருமவா. போ உள்ள. காட்டி போன உடனே பின்னாடியே போறானே, அவன் தான் என் மூத்த மவன். ஓ, சரி சரி சரி. பேசும்போது வாயே திறக்காம நிக்கிறாரே, இவர் தான் எங்க வீட்டுக்காரரு. இது பார்த்தாலே இவன் என் சின்னம்மாவன், அவ என் மருமவா, பேங்கில் வேலை பார்க்கா. இவ என் மவா, எங்கள் வீட்டில் தான் இருக்கா. கல்யாணம் முடிஞ்சு புருஷன் கூட பிரச்சனை, அதனால் இங்கே தான் இருக்கா. இது என் சின்னம்மாவா கடைக்குட்டி. அவளுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. சரி சரி. எதுக்கு நின்றுக்கிட்டே பேசுறியே? வாங்க உட்காருங்க. அம்மா, பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அதான் இங்கே எல்லாமே நீங்கள் தான் போல. ஆமாம், வேற என்ன செய்யறது? காலேஜுகளுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. மூத்தவன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கான். பொண்டாட்டிக்கு ஒரு கூறும் கிடையாது. அவனுக்கு 2 பிள்ளைய எங்கேயோ விளையாட போயிட்டு. இவன் சின்னவன், இவன் மருமவா பேங்கில் வேலை பார்க்கா. அவனும் பேங்கில் தான் வேலை பார்க்கான். நல்ல வசதியானவா. ஓ, சரி சரி சரி. 3 பேரும் வேலைக்கு போகிறாவோ. எங்கள் வீட்டுக்காரரு வாத்தியாராக இருந்தார், ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அப்புறம் இந்த சின்ன பிள்ளை, இதுக்கு ஒரு விவரமும் புரியாது. எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது தின்னுக்கிட்டே உட்காந்துருப்பா. வேற என்ன செய்ய சொல்றியே? பழைய வீட்டை மாற்றிட்டு இங்கே வந்துட்டோம். சரி சரி, நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்க. ஏதாவது வேணும்னா சொல்லி விடுங்க, நான் கொடுத்து விடுறேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரேம்மா. சரிம்மா, போயிட்டு வா. பெரியவளே, இங்கே வா. எங்கத்த சொல்லுங்க. அக்கம் பக்கம் உள்ளவள்கிட்ட ஜாஸ்தி பேசுகிற வேலை வச்சிக்காத. அவளை பார்த்தாலே ராங்கி பிடிச்ச விளாட்டம் தெரியுது. இங்கே என்ன நடக்கு அங்கே என்ன நடக்குன்னு குசும்பு பேசுறதுக்கு கூப்பிடுவாளுவோம். எவா வீட்டு பக்கமாவது போனேன், காலை முறிச்சிருவேன் பார்த்துக்க. ஐயோ அத்தை, நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நல்லபடியாக ஒழுங்காக இருந்த வீட்டில் இருப்பேன், இல்லை விரட்டி முடிச்சிருவேன். அதையும் பார்த்துக்க. என்ன நின்றுக்கிட்டு இருக்க? போ போ, போய் கொஞ்சம் வெந்நியை வை. உடம்பெல்லாம் வலிக்கு. போய் வெந்நியை ஊற்றிட்டு வந்து படுக்கணும். 5 நிமிஷத்தில் வச்சு தரேன் தே. என்ன இங்கே நின்றுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கியே? போங்க போங்க ஒவ்வொரு ரூமுக்கு. அவ அப்ப இருந்து பசிக்குதுங்களே. போ, என்னத்தையாவது வாங்கிட்டு வந்து கொடு, இல்லைன்னா இவ வாய் ஓயாது. எனக்கு காபி போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரட்டா? வர்ற ஆத்திரத்துக்கு அந்த கிளவி அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருப்பேளோ. ஓ, சும்மா இருமா, நீ ஏதாவது பேசாத, அது காதில் விழுந்துற போகுது. நீங்களும் என்னைய மாதிரி படித்து ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இப்போ அதுக்கிட்ட கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு நிற்கணுமா? வந்த உடனே காலை அமுக்குங்கு, கையை அமுக்குங்கு, என்ன பாடுபடுத்துது. எத்தனை நாளைக்கு அதுக்கு அடிமையாக உட்காந்துருப்பியே? எதிர்த்து பேசுங்க. ஓ, அப்படி பேசாத, அத்தை காதில் விழுந்துச்சு, வீட்டை விட்டு வெளியே துரத்திரும். எத்தனை நாளைக்கு இப்படி கொத்தடிமை மாதிரி இருப்பீங்களோ தெரியல. மச்சானும் பயந்து பயந்து சாகுறாங்க, நீங்களும் பயந்து பயந்து சாவுறியே. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப தெனாவட்ட ஆகிப்போச்சு. 4 அரை செவ்விலே இழுத்தா கம்மன் கிடப்பால கிளவி. ஐயோ சுமித்ரா, அப்படி பேசாத,
அத்தை காதில் விழுந்துச்சுன்னா வருத்தப்பட போறாங்க. இக்கா சும்மா இருங்கக்கா. எப்பா பார்த்தாலும் பயந்து பயந்து சாவுவேலா? எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து சாவுவியே? ஏண்டா சுமித்ரா, என்னால் உனக்கு தான் கஷ்டம். ஏதாவது பேச போய் அவங்க காதில் விழுந்துட்டுனா அப்புறம் ஒன்னையும் வன்மம் வைக்க போறாங்க. என்னமோ பண்ணுங்க போங்க. பூங்கொடி ஒன்னியை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கே போனேன்? ஏடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஆள் வந்திருக்கட்டி. அதில் ஒரு மருமவாக்காரி ஒன்னிய மாதிரியே தான் இருக்கா, அச்சி அசலா. நீ என்ன இப்படி துணியை போட்டுட்டு தெரியுற? நீ கொஞ்சம் வளர்த்தியா இருக்க, அவ கொஞ்சம் கட்டையா இருக்கா. ஆனால் பார்க்கறதுக்கு அச்சி அசலா ஒன்னிய மாதிரியே தாண்டி இருக்கா. சொல்ற என்னைய மாதிரி இருக்காளா? யாரவா? நான் பார்க்கலையே. அம்மாட்டி மாமியா, எப்பா சரியான டெரர் மாமியாட்டி. நான் போயிருக்கேன், காலை பிடிச்சிக்கிட்டு மருமவ உட்காந்துருக்கா. மூத்த மருமவ ஒரு அப்பாவி போல பாவம் போல காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சின்ன மருமவ ஒன்னே மாதிரி இருக்காளே, அவள் பெரிய வில்லியாக தான் தெரியுது பார்க்கறதுக்கு. அவள் எங்கேயோ பேங்கில் வேலை பார்க்கலாம், அதனால் மாமியாக்காரி பம்மிக்கிட்டு கிடக்கா. மூத்த மருமவா படிக்கலை போல, என்ன செய்ய பாவமாக தெரிஞ்சிச்சிட்டி. சொல்ற நீ ஏன் பெரிய வில்லி? உன்னையோடைய ஒரு வில்லி வந்திருக்கானா? நீ ஏன் அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கனா? அவ உண்மையிலே பெரிய வில்லியா தான் இருப்பா. ஏட்டி என்ன நக்கலா உனக்கு? இல்லை குத்தல இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். நீ ஏன் பெரிய வில்லி? இந்த ஊரில் பெரிய வில்லி யாருன்னு கேட்டால் அது நீ தான். நீ ஏன் இன்னொருத்திய வில்லின்னு சொன்னா அப்போ உன்னை விட அவள் பெரிய ஆளாக இருப்பாள்ல, அதை தான் சொல்கிறேன். அம்மா போ, நீ பார்க்கலையே. நீ பார்த்துருந்தா நீயே அசந்து போயிருப்ப. அந்த கிளவி முன்னாடி அவள் புருஷனே வாயை திறக்க மாட்டேக்காரு, பொம்மை மாதிரி இருக்காருன்னா பார்த்துக்க. எக்கா நீ சொல்ல சொல்ல எனக்கும் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குக்கா. பார்க்கலாம். இப்போ எங்கே பார்க்க? இப்போ தான் வீடு மாற்றி வந்திருக்காவோ. இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அடுத்தால நீ போனால் என்னமோ நினைக்க போகிறாவோ. வெளியே வருவாள, அப்போ பாரு. ஹலோ ஆண்டி, இந்த ஊரில் பியூட்டி பார்லர்லாம் இல்லையா? நான் எந்த பார்லருக்கு போனேன், எனக்கு ஒரு இளவும் தெரியாது. இந்த நிற்கிறாளே இவாட்ட கேளு, இவளுக்கு தான் தெரியும். பியூட்டி பார்லரு இருக்குது, இங்கே பக்கத்தில் இருக்கு. உங்களுக்கு போகணுமா? எனக்கு பியூட்டி பார்லர் போகணும், என்னை கூட்டிகிட்டு போவீங்களா? உங்களை பார்க்குறதுக்கு எங்கள் சின்ன அண்ணி மாதிரியே இருக்கிறீங்க. தான் நானும் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பேர் என்னது? என் பேர் பூங்கொடி. பூங்கொடி, நாளைக்கு போகலாம். இதான் எங்கள் வீடு, நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? உங்கள் பேர் என்னது? என் பேர் ஐஸ்வர்யா. சரி ஐஸ்வர்யா, நாளைக்கு போவோம். வரேன் ஆண்டி, வரேன் பூங்கொடி. சரியான மேனாமினிக்கியா இருப்பா போல. வந்த உடனே பார்லருக்கு போனங்கால பத்தியா? ஆமாட்டி, நானும் அதான் நினச்சேன். பார்லருக்கு போகணுமாம்ல, பார்லருக்கு. அங்கே போய் என்னத்தை பண்ண போகிறாளோ தெரியலை. நாளைக்கு அவ கூட போகிறோம்ல, என்ன பண்ணுறா, எவ்வளோ காசு செலவு பண்ணுதான்னு பார்த்துட்டு வரக்கா. உனக்கு ஆள் கிடைச்சா போதுமே. சரி சரி போ போ, எனக்கும் வீட்டில் வேலை இருக்குது, போய் வேலையை பார்க்கட்டும். என்ன வேலையை பார்க்க போகிற? உனக்கு தான் உன் தம்பி பொண்டாட்டி எல்லா வேலையும் செஞ்சிருந்தால பிறவென்ன? ஆக்குவா ஆக்குவா, அவள் செய்கிறத அவள் தான் திங்கணும், நம்மளுக்கு எங்கே தொண்டையில் இறங்கும். ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். எல்லாத்துலேயும் சீனி அள்ளி போட்டுருந்தாலாமே. நீ எப்படி திங்கிற? செய்ய காசு வருதுல்ல, பிறகு சீனி அள்ளி போட்டாலும் நம்ம அசஸ் பண்ண வேண்டிதான். நான் எங்கே திங்கிறேன்? எனக்கு உரப்பும் புளிப்புமா தனியாக குழம்பு எடுத்து வச்சிருவேன். எல்லாரும் முன்னாடியும் திங்கிற மாதிரி சீனை போட்டுக்கிற வேண்டிதான். ஆனால் தனியாக உட்காந்து நான் வச்ச குழம்ப தான் திம்பேன். சரியான ஆளு தான் நீ. நாளைக்கு உன் வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும். கிள்ளி கொடுத்துடாத. என்ன செய்ய, காசை வாங்குற வரைக்கும் இப்படி தான் நடிக்க வேண்டியதாக இருக்கு. உன் அம்மா அப்பா எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? வரும் தான் தினமும் தூங்கி எந்திரிச்சதும் முழிச்சு பார்க்குறேன். எங்கே ஒரு போனையும் காணும் மண்ணையும் காணும். ஒத்தம்மா வாங்குறாவோ தேடாமையா இருப்பாவோ? பார்ப்போம் என்ன நடக்குன்னு. சரி, ஒரே அடியாக காசு காசுன்ட்டு காசை வாங்குறதுக்கு முன்னாடி மண்டையக்கிட்டே போட்டு தொலைச்சிடாத. உன் வாயை கழுவு, என்ன பேச்சு பேசுகிற? அக்கா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சொல்லுவேன். சரி போ, நானும் வாரேன், எனக்கு வேலை கிடக்கு. சரிக்கா, நானும் வாரேன். மல்லிகா, மல்லிகா, சீக்கிரம் வா, நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டேங்க. வாமா, கீழே கீழே குஞ்சிடாத. இங்க இனிப்பு சரியா இருக்கா? சரியா நம்ம இருக்கு. சரி மல்லிகா, அப்ப நான் கிளம்பட்டா, நேரம் ஆயிடுச்சு. ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். ஏங்க ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு போங்களேன். என்னம்மா, சாயங்காலம் சொல்லிக்க கூடாதா? சரி சரி சொல்லு. நேரம் ஆயிடுச்சு, அங்க என்னத்த திரும்பி பாக்குற? யாரும் இல்ல, சொல்லு. ஏங்க எங்க சித்தப்பா பையன் முருகன் இல்லை, அவன் ஃபோன் பண்ணாங்க. அவனுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களாம்.
நான் தான் போய் முதல்ல நிற்கணுமா, அதான் எக்கா வந்துருவியான்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அத்தைகிட்ட வேற கேட்கணும்ல. ஏங்க ஒரு 2 நாளைக்கு மட்டும் அத்தைகிட்ட கேளுங்கங்க, நம்ம போயிட்டு வந்துடும். என்ன மல்லிகா இப்படி சொல்ற? அம்மாட்ட போய் அதுவும் நான் எப்படி கேட்கறது? அதுவும் 2 நாளுனா அம்மா அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு போயிட்டு உடனே வந்துருவோன்னு சொன்னா கூட விடும். 2 நாளுன்னு கேட்டா என்ன சொல்லும்? அதை தான் நானும் அவன்கிட்ட சொன்னேன். அவன் எங்கே கேட்குறான், கேட்கவே மாட்டேக்கான். எக்கா நீ நாளே வந்துடணும், நாள் இருந்துட்டு மறுநாள் தாலிக்கட்டெல்லாம் முடிஞ்சு சாயங்காலமாக உன்னை வண்டி ஏற்றி விடுறேன் போயிருக்கா அப்படின்னு சொல்லிதான். நான் என்னங்க சொல்ல? ஆமா அதுவும் சரிதான். அவன் ஒன்னா மண்ணா வளர்ந்தவன். பிறகு அவன் கல்யாணத்துக்கு நீ நாளே போய் நிக்க வேண்டாமா? இந்த அம்மாட்ட என்ன சொல்றேன்னு தெரியலையே. சரி முதல்ல அப்பாட்ட சொல்லி கேட்க சொல்லுவோம். டிஃபன் எடுத்து வச்சிட்டீங்களா? என்னத்துக்கு இப்படி பயந்துக்கிட்டு நிக்கிறியே? எக்கா என்ன விஷயம்? வந்து வந்து சுமித்ரா, அது வந்து எக்கா என்ன விஷயம்? எதுக்கு இப்படி பூசி முழுகிறியே? என்னன்னு சொன்னா தானே தெரியும். மச்சான் நீங்களுமா என்னன்னு சொல்லுங்க. அது வந்து சுமித்ரா, ஒன்றும் இல்லை. எங்கள் சித்தப்பா மகனுக்கு கல்யாணம், அதான் 2 நாள் போகணும். வர சொல்லி கட்டாயப்படுத்துகிறான். அத்தைகிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதான் இவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து எப்படி போகன்னு தெரியல. எக்கா இதுக்கா நல்ல விஷயம் தானே. கல்யாணத்துக்கு போகாம வேற எப்போ போக போறீங்க? போயிட்டு வாங்க. அத்தைகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க எதுக்கு இப்படி பயந்து பயந்து எல்லாத்தையும் அத்தைகிட்டே கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சுமித்ரா அது எப்படிமா? அம்மாட்ட கேட்காம எப்படி போக முடியும்? அம்மா போன்னு சொன்னா தானே போக முடியும். மச்சான் நீங்களுமா அக்கா தான் பயந்த சோகம்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. தைரியமா கேட்க வேண்டிதானே. நீங்க எத்தனை காலத்துக்கு இப்படி பயந்துகிட்டே இருப்பீங்க? நீங்க ஒன்றும் பேச வேண்டாம், அத்தைகிட்ட நான் பேசுறேன். இல்லை வா நம்ம வட்டி கொடுத்தா இவன் நம்மளுக்கு மேலே ஊரில் உள்ள எல்லா அவளுக்கும் கொடுத்து வச்சிருக்கான். பின்ன நம்மகிட்ட எப்படி வாங்குவாளுவோ? இவ குறைஞ்ச வட்டி கொடுக்கலாம், குறைஞ்ச வட்டி. ஏய் மல்லிகா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்போ புருஷக்காரன் வெளியே போவான் உட்காந்து சீரியலை பார்க்கலான்னு நின்றுகிட்டு இருக்கியோ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போற? காயெல்லாம் வெட்டி வச்சிட்டியா? அது வந்து வந்து சுமித்ராக்கும் அவருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு காயெல்லாம் வெட்டி வச்சுட்டேன். 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும்ல, அதனால் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். சரி போய் சோறாக்கு. இங்கே நின்று என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? அத்தை ஒரு 2 நாள் ஊருக்கு போகணும், அதான் உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு நின்றுட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஊருக்கு போறியா? போயிட்டு வா. இதில் எங்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? 2 நாள் தானே, பார்த்துக்கலாம். அவன் வர்றானா நீ மட்டும் போறியா? பாருங்க நான் தான் சொன்னேனே, அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 2 நாள் தானே போயிட்டு வாங்கன்னு சொன்னா 2 பேரும் இப்படி மறியிட்டு நிற்கல. நம்ம அத்தை என்ன சொல்ல போறாங்க? மச்சான் அக்கா நீங்கள் துணிமணி எடுத்து வைங்க, சாயங்காலமே கிளம்புங்க. 2 நாள் தானே, நான் லீவ் போட்டு பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன சொல்ற? நீ தானே ஊருக்கு போறேன்னு இப்போ இவ்வளோ போக சொல்ற? அத்தை அது மல்லிகா அக்காவோட சித்தப்பா பையனுக்கு கல்யாணம், அதான் மச்சானும் அக்காவும் ஊருக்கு போகிறாங்க. எனக்கு லீவு நிறையா இருக்கா, அதான் நான் 2 நாள் லீவை போட்டுட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அக்கா கேட்க மாட்டேங்கிறாங்க. அத்தைகிட்ட கேட்டுட்டு தான் போவேன்னு ஒத்த கல்ல நிற்கிறாங்க. அத்தை என்ன சொல்ல போகிறாங்க? அத்தை விடாமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேக்காங்க. நீங்களே சொல்லுங்க அத்தை. உங்கள் வாயிட்ட போயிட்டு வாங்கன்னு சொன்னாதான் போவாங்க போல. அதுக்கு என்ன, கல்யாணம்னா போய் தானே ஆகணும். அதான் சின்னவளே சொல்லிட்டால, போயிட்டு வாமா. போங்க கிளம்புங்க, போயிட்டு வாங்க. அம்மா நீ ஏமா சொல்ற? நான் தான் சொல்றேன், கல்யாணம்னா போய் தானே ஆகணும், போயிட்டு வாங்க. நம்ம அத்தை எப்படிப்பட்ட அத்தை? அத்தைக்கு பயந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு போகாம 2 பேரும் வேண்டாம் வேண்டான்ட்டு இருக்கீல. போயிட்டு வாங்க, நான் லீவை போட்டு பார்த்துக்கிறேன். இதுல போவா இவளால இந்த மூத்தவனும் நம்ம பேச்ச கேட்காம போயிருவா போல இருக்க. சித்ரா, அத்தையை எப்படி சரின்னு சம்மதிக்க வச்ச? எனக்கு ஆச்சரியமா இருக்கு சுமித்ரா. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க, இல்லைன்னா அத்தை மறுபடியும் முருங்கை மரம் ஏறிற போகுது. போங்க போங்க, துணிமணியெல்லாம் எடுத்து வைங்க. அம்மா நீ பெரிய சாமர்த்தியசாலிதாம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் கிளம்புங்க, இப்போவே கிளம்புங்க. சித்ரா, அப்ப வீட்டை யார் பாத்துக்கிறது? எதுக்கு இந்த கவலை? 2 நாள்ல இந்த வீட்டை எப்படி நான் பாத்துக்கிறேன்னு பாருங்க. நான் லீவை போட்டுறதேன், நீங்க கிளம்புங்க, உடனே கிளம்புங்க. சுமித்ரா, தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? எக்கா அது தேங்க்ஸ் இல்ல, தேங்க்ஸ். ஏதோ ஒண்ணு
எனக்கு எங்க வாயில வருது தேங்க்ஸ். நான் எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், காதுலே வாங்காம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இம்மா பசிக்குதுமா. இம்மா வந்த உடனே பசிக்குதுங்கறியே, இப்பதானே பள்ளிக்கூடம் விட்டு வந்தேன். இடி மனுஷிய நிம்மதியா ஒரு பாட்டு கூட படிக்க விட மாட்டியோ? என்ன வரத்து வார. இம்மா நீ சோறு பொங்குனியா இல்லையா? இப்பதான் அடுப்புல பாத்திரத்தை தூக்கி வச்சிருக்க. இம்மா எனக்கு பசிக்குதுமா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியே? நானும் மனுஷி தாண்டி, எனக்கு 2 கை தானே இருக்கு. இடி இப்பதான் ஒலைய வச்சிருக்கேன், அதுக்குள்ளேயும் பசிக்குன்னா போய் உட்காரு, செத்த நேரத்துல ஆக்கி கொண்டு வந்துருவேன். தினமும் இந்த பாடத்தான படுத்துற. இம்மா பள்ளிக்கூடம் போயிட்டு பிள்ளைகள் வருமே, பசிக்குமேன்னு தோணாதாமா உனக்கு? நின்னு நல்ல சாகசமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, நீ எப்ப சோத்த போங்க? நீ நல்ல பிள்ளைல, செத்த நேரத்துல ஆக்கிரு வேண்டி போய் உட்காரு. அம்மா வெறி ஆகுது பாத்துக்க, நானே பசியில வந்திருக்கேன், ஆனா உடனே சிரிச்சிருவிய. சரி திங்கிறதுக்கு ஏதாவது தா, ரொம்ப பசிக்குது. நீ சிரிக்கிறத பார்த்தா இவ்வளவு நேரம் கதை தான் பேசிட்டு இருந்திருப்பாள. ஏமா சோறு பங்க இவ்வளவு நேரம் ஆச்சு? இவன் என்னமா பண்ணிட்டு இருந்த? சுப்பிரமணி போய் ஆட்டா இருக்கா பாரு, அவன் செத்த நேரம் இம்புட்டு நேரம் உட்காந்துட்டு இப்பதான் எந்திரிச்சு போறா. அதான் சோறு பங்க லேட் ஆயிட்டு. ஏடி அந்த டப்பால அங்க மிச்சரை போட்டு வச்சிருக்கேன், அதை எடுத்து தின்னு செத்த நேரத்துல ஆக்கி தந்துடுறேன். ஆமாமா, எப்ப பார்த்தாலும் நீ கதையை பேசினா உலகத்தையே மறந்துடுவேன். எனக்கு பசிக்கும் கூடவா உனக்கு தோணாது? சரி போ. பாப்பா இந்த பேவுலையில வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்கேன், என்ன வரத்து வராளுவா. அக்கா என்ன செய்றீங்க? என்ன நீ இந்த பக்கம், உன் மைனிகாரி இப்பதான் வந்துட்டு போறா, நீ அவ நகரவும் நீ வந்திருக்கியே, என்ன விஷயம்? இன்னைக்கு என்னைய சோறு கறி ஆக்க விட மாட்டிய போல. என்ன ஏன்க்கா கேக்குறீங்க? உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா? உங்ககிட்ட தான் எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதான் வந்தேன். எடி உன் மைனிகாரிக்கு தெரியுமா தெரியாதா நீங்க வந்தது? என்ன உனக்கு காசு பணம் எதுவும் வேணுமா? வாங்க தானே வந்திருக்க. அக்கா நீங்க தான் என்னைய நல்லா புரிஞ்சுக்குவிய, நான் என்னக்கா செய்யட்டும்? எங்க அண்ணன் காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்குது, எங்க மைனிக்கு தெரியாம கொடுக்க முடியாதுங்க. எனக்கு அவசரமா பணம் தேவை இருக்கு, உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? எக்கா 2 பைசா வட்டிக்கு 5 பைசா வட்டினாலும் போட்டு தரேன்க்கா. எக்கா காசு கொடுங்கக்கா. வாங்கும் போது நல்ல இழிச்சுக்கிட்டு தாண்டி வாங்குவேன். 2 பைசாக்கு 5 பைசா வட்டி போட்டு தரமே, கொடுக்கும்போது அப்படி வலிக்கும் உனக்கு. காசை கேட்ட உடனே என்ன வரத்து வருவேன், இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சந்துக்குள்ளையும் பொந்துக்குள்ளையும் அங்க இங்கேயும் ஒளிஞ்சுக்குவேன். உன்னைய தேடி நான் ஆயா அலையணும். எக்கா உங்களை விட்டா எனக்கு யாருக்கா இருக்கா? நீங்கன்னா 500 1000 2000 10,000னாலும் கொடுப்பிய. அந்த பக்கத்துல ஒருத்தி வந்திருக்கா, அவ அநியாய வட்டி வாங்குதவளாம் அந்த கிழவி. அவட்ட போய் கேட்டா அவ உனக்கு ₹1,00,000 வேணும்னா கேளு தாரேன், இந்த சில்லறை காசெல்லாம் எங்கிட்ட போய் கேட்காத, அதான் உங்களுக்கு தெரிஞ்ச வாங்கின ஒருத்தி இருக்காள லட்சுமி, அவட்ட போய் கேளு, அவ தான் சில்லறை காசு வட்டிக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டாக்கா. எப்படி சொல்ற? என்னைய பார்த்து சில்லறை காசு வட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டாளா? தீஞ்சு பரவா. அவ பெரிய இவா லாடு லபக்கு தாசு, அவ லட்சமா தான் கொடுப்பாவோ. எனக்கும் காசு வரும். என் தம்பி பொண்டாட்டி குஜராத்ல இருந்து சொத்து பத்தெல்லாம் கொண்டு வரட்டும், அப்புறம் இருக்கு இவ்வளவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஆமாக்கா உனக்கும் பணம் வரட்டும், அப்புறம் இவ்வளவுல வந்து பாருன்னு. எக்கா அதெல்லாம் போட்டோம் நல்லா இருப்பேன், எனக்கு ஒரு 2000 மட்டும் கொடு, புது வருஷத்துக்கு கொஞ்சம் செலவு இருக்கு. ஏடி இப்படியே காசு வாங்கிக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு அலைஞ்சனு தானே உன் புருஷன் துரத்தி விட்டான். இப்ப திரும்பவும் அண்ணவகாரன் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இங்கேயும் 500 1000 2000 பக்கம் அக்கம் பக்கம்லாம் கடன் வாங்கிட்டு அலையுதியே, உன் அண்ணக்காரன் துரத்திட்டா என்ன பண்ணுவ? நீ வேற சும்மா கடக்கா. ஏன் அண்ணன் அப்படியெல்லாம் துரத்தாது, இது எனக்கு அவசர செலவுக்கா, அதனாலதான் கேட்டேன். என்னடி அவசர செலவு உன் மைனிகாரிக்கு தெரியாம? இப்போ புதுசா ஒரு சேலை வந்திருக்காங்க, எல்லாரும் போய் எடுக்கிறாவோ. புது வருஷத்துக்கும் பொங்கலுக்கும் எடுக்கணும்ல, என் அண்ணன்ட்ட கேட்டா அப்புறம் வாங்கி தரேன் இப்போ வாங்கி தரேங்க, அதான் நானும் எடுக்க போலான்னு நினைச்சேன். எடு விளக்கமாத்த, அப்படி கடன் வாங்கி உனக்கு சேலை வாங்கணுமோ? நீ வேற என் மைனிகாரிட்ட சொல்லி தொலைச்சிடாத. பார்த்துட்டு வரேன், நல்ல சேலையா இருந்தா நீயும் போய் எடு, நான் சொல்றேன் என்னக்கா.
எக்கா முதல்ல சும்மா தான் போய் பார்க்க போறேன். எக்கா காசு கொடுக்கா வெறும் கையோட போக முடியுமா? அதெல்லாம் சரி தாரேன். முதல்ல வட்டியை எடுத்துட்டு அப்புறம் தான் கொடுப்பேன். அக்கா தான் அது தெரிஞ்சது தானே. நீ அப்போ வட்டி எடுத்துட்டு தான் பாக்கி காசை கொடுப்பேன்னு தெரியும்ல. சரி சரி போய் எடுத்துட்டு வாக்கா. எல்லாம் இருக்கட்டும். மாசம் பிறந்த உடனே ஒழுங்கா வட்டி பணம் வீடு தேடி வந்துடணும். இல்ல நான் உன் அண்ணக்காரன் முன்னாடி வந்து நிப்பேன். அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா நல்லா இருப்ப. என் பொழப்புல மண்ணெல்லி போட்டுறாத. அதெல்லாம் தவறாம கொண்டாந்து நானே தந்துருவேன். சரி சரி வாங்குற எல்லாரும் வாங்கும்போது இப்படித்தான் சொல்றீங்க. கொடுக்கும்போது தான் வலிக்கு. போரு எடுத்துட்டு வா. பாப்பா இவட்ட காசு வாங்குறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே பெரும்பாடா தான் இருக்கு. மைனி சீரியல் போட்டானா? என்ன மைனி சொல்லவே இல்லை. என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. நல்ல கட்டம். இப்பதான் இடவளை போடுவான். சே அவன் என்ன மைனி இந்த மாமியாக்காரியை எப்பவும் இந்த மருமகளோட கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பா. சே நான் வில்லத்தனம் கட்டுறாளுவா. அக்கோ பசிக்குதுக்கோ, ஏதாவது சாப்பிட கொடுக்கோ. இப்போ கத்தால் தின்னுக்கிட்டே தான் இருப்பியா? என்ன பசிக்குது பொறு. மைனி போய் சோறு பொங்குவோம். இப்பதான் நல்ல சீரியல் போட்டுருக்கான்னு உட்காந்துருக்கேன். அதுக்குள்ளேயும் பசிக்குது கிசிக்குதுன்னு. மானு பசிக்குது மானு, ஜோறு கொடு. ஐஸ்வர்யா ஏந்திரிச்சு போ. போய் முதல்ல சோத்த பொங்கு. அவ தான் பசிக்குங்கிறல்ல. உட்காந்து நல்லா டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. போ எந்திரிச்சு போய் சோத்த பொங்கு. மைனி என்ன மைனி சொல்றீங்க? என்னைய போய் சோறு பொங்க சொல்றீங்க? என்னாலலாம் சோறு பொங்க முடியாது. நீ சோறு பொங்காம யார் சோறு பொங்குவா? அக்கா இருந்த வரைக்கும் அக்கா தான் மாறி மாறி விழுந்து விழுந்து எல்லா வேலையும் செய்வாங்க. நீ ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. நான் வேலைக்கு போகிறேன். நான் எப்படி சோறு பொங்க முடியும்? ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கி. நான் ரெஸ்ட் எடுக்க பார்ப்பேனா உனக்கு சோறு பொங்கி போடுவேனா? போய் சோத்த பொங்கி இல்லைன்னா பட்டினியாயிரு. என்னால முடியாது மைனி. இன்னைக்கு ஆள் இல்லைன்னு என்னைய சோறு பொங்க சொல்வீங்க? இதே வழக்கமா தினமும் பொங்க சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யறது? என்னாலலாம் பொங்க முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்க? வீட்டில இருந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கேயும் உனக்கு சோறு பொங்க முடியாதாக்கும். ஒரு வேலையும் செய்யாம ஓசியிலே உட்காந்து சாப்பிடலான்னு நினைக்கிறியோ? போய் மரியாதையே சோத்த பொங்கு இல்லைனா பட்டினியாயிரு. என்ன மைனி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாலலாம் முடியாது. மானு பசிக்குது மானு. உள்ள போ. என் ரூம்ல மிச்சர் போட்டு வச்சிருக்கேன் பாக்ஸில். அதை எடுத்து சாப்பிடு போ. சாரி மானு. ஒரு ஐடியா. நீங்களும் பொங்க வேண்டாம் நானும் பொங்க வேண்டாம். இன்னைக்கு மட்டும் அண்ணனை ஏதாவது வெளியே வாங்கிட்டு வர சொல்லுவோம். நாளைக்கு மைனி வந்துருவாங்கல்ல. அப்போ நீங்களும் பொங்க வேண்டாம் நானும் பொங்க வேண்டாம். சரியா? ஆயமுடு ஐஸ்வர்யா, என்ன பழக்கம் இது? உன் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்க. அங்கேயும் சோறு பொங்காம இருந்து அதனால தான் உன் புருஷன் இங்கே துரத்தி விட்டுருக்கான். இங்கேயும் சோறு பொங்காம கடை பிறகு திம்பியோ? மரியாதை போய் சோத்த பொங்கு. எங்கம்மா போய் தொலைஞ்ச? நீ பாருமா மைனி என்னைய சோறு பொங்க சொல்றாங்க. எம்மா பாருமா இவங்களை என்னன்னு கேளுமா. அத்தை இவளை என்னன்னு கேளுங்க. அக்கா இருந்த வரைக்கும் அக்கா தான் மாங்கு மாங்குன்னு வேலை செய்வாங்க. இவ ஒரு வேலையும் செய்ய மாட்டா. நாளைக்கு திடுதிப்புன்னு இவ புருஷன் வந்து கூப்பிட்டா புருஷன் வீட்டுக்கு போனால் சோறு பொங்கணுமா இல்லையா? ஒரு வேலையும் செய்ய தெரியலன்னா எப்படி? நீங்கள் சொல்லுங்க அத்தை. நகைப்பாலிசை கையில் போட்டுட்டு உட்காந்துக்கிறா. ஆனால் ஊனா கடையில் வாங்கி திம்போங்கால. கடைக்கு போய் சாப்பாடு வாங்கினா எவ்வளோ செலவாகும்? சிக்கனமாக இருக்க வேண்டாம்? நீங்கள் வட்டிக்கு விடுற காசை எவ்வளோ சிக்கனமாக இருக்கிறதுனால தான் வட்டிக்கு விடுறீங்க. இங்கே பாருங்க இவ எவ்வளோ அனாவசிய செலவு பண்ணுதான்னு. போய் சோத்த பொங்க சொல்லுங்க அத்தை. அம்மா பாருமா இவங்களை என்னைய சோறு பொங்க சொல்றாங்க. அத்தை நான் இங்கே இருந்தா இவ ரொம்ப தான் பண்ணுவா. இவளை போய் ஒழுங்கா சோத்த பொங்க சொல்லுங்க. உங்கள் மவன் இப்போ சாப்பிட வந்துடுவாங்க. அவர் வேற பசி தாங்க மாட்டார். சீக்கிரமாக சோறு ஆக்க சொல்லுங்க. அம்மா பாருமா இந்த சின்னது என்னைய போய் சோறு பொங்க சொல்லுது. ஏம்மா இது சோறு பொங்கனா என்னம்மா? நல்லா உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்குது. ஏம்மா அதுக்கு சொல்லுமா சோறு பொங்க. கிறுக்குச்சி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ சொலையா மாசம் 30,000 ரூபாய் கொடுக்குறா. அவளுக்கு வர்ற பணத்துல 50,000 20,000 எடுத்துக்கிட்டு 30,000 சொலையா கொடுக்கா. அவளை போய் சோத்த பொங்க சொன்னா எப்படி பொங்குவா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவளை போய் பொங்க சொல்றியே. நீ ஒரு நாள் பொங்குனா என்ன? அந்த பெருசு வந்த உடனே அது செய்ய போகுது. இன்னைக்கு ஒரு நாள் தானே கடையில வாங்கி திங்கனுங்கறியே. அவ எப்படி சம்மதிப்பா? போய் எதையாவது செய்யி. போய் பட்டுன்னு சோத்துக்கறி ஆக்கு. போமா எனக்கு ஏன் டயர்டா இருக்கு. என்னைய போய் வேலை செய்ய சொல்ற? ஏமா இப்படி இருக்கிற? காசு வந்துச்சுன்னா அதுக்காக அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவளா இருக்க போய் கம்பெனி எந்திரிச்சு போறா. கேட்டி மாச சம்பளம் 30,000 ரூபாய் சொல்லையே கொண்டாந்து கொடுத்துருதா. அவ என்னைக்காவது உன்னைய புருஷன் வீட்டை விட்டுட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கியே உன் புருஷன் வீட்டை பார்க்க போன்னு சொல்லியிருக்காளா? இடி வாயை மூடிட்டு கடை. உன் வாய் தான் உனக்கு வினையே. ஒரு நாள் உனக்கு சோறாக்குறதுக்கு என்ன? போய் பட்டுன்னு எதையாவது ஆக்கு போ. என்கிட்ட பேசாத. எப்ப பார்த்தாலும் நீ இந்த சின்னதுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுத. இந்த பெரியவளையும் ஊரை பக்கம் அனுப்பிட்டு இவ என் மவளை போட்டு வேலை வாங்குறா.
என்ன பாடு படுத்துதுவோ இந்த சனி எப்பதான் வந்து தொலைய போதோ தெரியல. என்னாச்சு இதுக்கு இப்படி கோவமா இருக்க? என்ன செய்ய, ஆள் இருக்கும்போதே இந்த பாடா இருக்கு. நம்ம மவன் நிலைமை நினைச்சாதான் கவலையா இருக்கு. இவனும் 2 பேரும் கண்டுக்குவானா கண்டுக்க மாட்டானோலானே தெரியல. இவளுக்கு 4 காசை சேர்த்து வைக்கணும். சின்னம்மா வருமவளுக்கும் இவளுக்கும் ஒரே சண்டை. அவ இவளை சோறு பொங்க சொல்லுதா, இவ அவளை சோறு பொங்க சொல்லுதா. நான் வரலனா இந்நேரம் அடிபடி சண்டையா தான் இருந்திருப்பாளுவோ. பெரியவ இருந்தானா அவளையே படுத்தி எடுப்ப. எல்லா வேலையும் அவ உன்கிட்ட கேட்காமலேயே செஞ்சு முடிச்சிருவா. உனக்கு நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். உன் மாவா சோத்த பொங்குனா என்ன, உன் சின்னவாட்ட இவ அடாவடித்தனம்லாம் செல்லுமா. பெரியவானா ஏவிக்கிட்டே இருப்பா. சின்னவள ஒண்ணும் சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டு வந்திருப்பா. சும்மா இருங்க, உடனே வாய்க்கு வந்தபடியா என் மவளை சொல்லுவேல. பெரியவளை இவ இன்னைக்கு வேலையாவனா, அவளாதான் இழுத்துப்பட்டு செய்வா. அவளுக்கு படிப்பறிவு இல்ல, பின்ன வீட்டுல வேலை செய்ய வேண்டியதானே. சின்னவாட்ட சொல்ல முடியாதுதான். என்ன செய்ய, வேலைக்கு போறா திமிர் இருக்கு. அதனாலதான் இவளை போய் சோத்த பொங்க சொல்லியிருக்கேன். என்ன என்கிட்ட விஞ்சிக்கிட்டு போறா. ஆட்டாளும் அவளும் பெரியவளை என்னைக்காவது ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்கீரா? அவளுக்கு கூட மேல ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்துருக்கீரா? அவளை படாத பாடு படுத்துவியே. இப்ப சின்னவாட்ட உங்க ஆட்டம் செல்லுமா? அடக்கி ஒடிக்கிற மாட்டா? போதும், உங்ககிட்ட ஒண்ணு சொன்னா உடனே போதுமே. வானத்துக்கும் பூமிக்கும் எங்கிட்ட தான் குதிப்பிய. பின்ன என்ன, உன் அவளை சோறு பொங்க சொன்னா என்ன? புருஷ வீட்டுக்கு போனா பொங்கித்தானே ஆகணும். அங்க இருந்து இங்க கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கா. கூட மாட வேலை செய்ய வேண்டியதானே, செய்யறதுக்கு வலிக்கும். சும்மா அந்த பிள்ளையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மன கஷ்டம், அதுக்கு தான். அது என்னத்த வெளியே சொல்ல முடியாம சுத்திக்கிட்டு அலையுது. சும்மா அதை போட்டு படுத்தி எடுக்காதீங்க. ஆமா, உனக்கு மாவளை ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது. என்னமும் பண்ணு. சுப்பம்மா, ஏவல எங்கிட்டு போயிட்டு இருக்க? ஏல இங்க வா. மைனி, அங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கியே? கூப்பிட்டு என்ன இங்க வந்தா, நீங்க அங்க என்னத்த பாக்குறியே? அங்க தான் வருவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ வீட்டுக்குள்ள வருவேன்னா நான் கண்டேன். சரி, எங்க போயிட்டு இருக்க? வேக வேகமா போறியே, என்ன விஷயமா போற? ஏன் மைனி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம இந்த ஆத்திரம் அவசரம்னா இந்த லட்சுமி கிட்ட தானே பணம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இப்ப அதுக்கு என்ன? மைனி, விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த லட்சுமி இருக்கல்ல, இவ அநியாய வட்டி வாங்குறவா மைனி. இன்னொருத்தி எவ்வளவு வந்திருக்கலாம். அவ கம்மி வட்டிக்கு பணம் தாரான். அதான் ஊர்ல அரச பரசெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதான் நம்ம அவசர தேவைக்கு அவளையும் பார்த்து வைக்கணும்ல. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருந்தேன். நான் சொல்ற, புதுசா எவ்வா பணம் கொடுக்குறவா அப்படி? இது லட்சுமிக்கு தெரிஞ்சா ஆடுனா ஆடுவா. இனிமே என் வீட்டு பக்கம் வராதம்பாள. ஐனி, நம்ம போறது அவளுக்கு எப்படி தெரியும்? அவ ஆடாத ஆட்டம் தான் ஆடுவா. ஆனா அநியாய வட்டிக்கு நம்ம ஏன் பணம் வாங்கணும்? எவ்வளோ குறைஞ்ச வட்டிக்கு தராளாம்ல. அவளை போய் காது வச்ச மாதிரி பார்த்துட்டு வந்துருவோன்ட்டு போறேன். நீங்க வரீரா? சரிதான், நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. யார் எவருன்னு பார்த்து வச்சுக்கிட்டா ஆத்திர அவசரத்துக்கு உதவும்ல. அங்கன்னு தானே போற. அப்போ நானும் வாரேன். மெனி, உடனே வாங்க, சட்டுப்பட்டுன்னு போயிட்டு வந்துருவோம். ஐயே, இவளா வர்ற? 2 பேரும் சுவாடியா எங்க கிளம்பிட்டியே? எங்க போறிய அப்படி? வந்து வந்து அது வந்து வந்து இழுக்கிறியே. எங்க கிளம்பிட்டியே 2 பேரும்? சும்மா காத்தாட இப்படி கடத்தர் பக்கம் போயிட்டு வரலான்ட்டு போறோம். நீ எங்கிட்டு போற? முழிக்கிற மொழிய பார்த்தா கடத்தர் பக்கம் போற மாதிரி இல்லையே. என்னமோ காணாத கண்ட மாதிரி பதறிய. என்னைய பார்த்த உடனே நடு நடங்குதேல. என்னத்துக்கு? என்ன சிங்கமா புலியா உன்னைய பார்த்து நடக்கிறதுக்கு? போயிட்டு இருந்தோம், நீ திடுதிப்புன்னு வந்துட்டியே. உனக்கு வேற வட்டி பணம் கொடுக்கணுமே, அதான் யோசனையா இருந்துச்சு. அதானே பார்த்தேன், நானே மறந்துட்டேன். நல்ல வேலை சொன்னீங்க. போன மாசம் வட்டி பணம் கொடுக்காம இருக்கல, என்னத்துக்கு? போன மாசம் வட்டி இந்த மாசம் வட்டியும் சேர்த்து தரணும் பாத்துக்கோங்க. அவசர செலவு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன்? அதான் லேட் ஆகி போச்சு. சரி, நம்ம லட்சுமி தானே சொல்லிக்கலான்னு விட்டேன். நீ வேற கோவப்படுத்திய. இந்த மாசம் சேர்த்து தந்துடுறேன். சரி, ஒழுங்கா சேர்த்து தர்றதுக்கு வழிய பாருங்க. சத்தியா, என்ன வரத்து வாரா. இவளுக்கு எங்க இருந்துதான் மூக்கு வேத்துச்சோ தெரியல. சீக்கிரம் வா, போயிட்டு வந்துருவோம். எத்தனாவது வீட்டுல இருக்காளாம்? தெரு தள்ளி அடுத்த தெருல தான் இருக்கா. வேற எங்க? வா சீக்கிரம் போவோம். இவ வேற வந்துட்டானா இவ மூக்கு வேத்துரும், நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஆமா, அதுவும் சரிதான். என்ன சொல்லனே தெரியல. திடுதிப்புன்னு இவளை பார்த்த உடனே எனக்கு கையும் உடல காலும் உடல. ஆமா, சரியான ராங்கி பிடிச்சவா. நட வேகமா போயிட்டு வருவோம். வரத்து வாரா. எப்பா, சந்து பொந்துக்குள்ள நுழைய விட மாட்டா. எங்க இருந்துதான் வருவாளோ? அவ வீட்டுக்கு நம்ம போறோமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாளோ என்னமோ. இவ பார்த்து 5 கிளிக்க போற. இவ வட்டி பணத்தை இந்த தடவை மூஞ்சில தூக்கி எறியணும். மொத்த காசையும் கொடுத்து ஒழிச்சாதான் நிம்மதி. இல்லனா தொணம்பா. இல்ல, அதை செய்யுங்க. இவெல்லாம் ஒரு ஆளு. இவாட்ட போய் வாங்குவேளா? என்ன செய்ய? ஏன் நேரம் என்ன வரத்து வாரா பாத்தியா? ஆமா, வந்துட போறா. சீக்கிரம் வா, போயிட்டு வருவோம்.